கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை நடத்துவாராக, ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பாராக. இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், மிகுந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்து உயர்த்தி வைப்பார் என்கிறது நிச்சயம். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது உலகத்திலே பல கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களுடைய வாழ்க்கை முறைமைகளை நாம் பார்க்கும் பொழுது, மக்களுடைய பழக்க வழக்கங்களை நாம் உற்று கவனிக்கும் பொழுது, எல்லா மக்களிடத்திலும் அன்பு குறைந்து போய் காணப்படுகிறது. எல்லா மக்களும் மாய்மாலமான அன்புகளை கூறுகிற ஜனங்களாக காணப்படுகிறார்கள். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் உண்மையான அன்பு கூறுகிறவர்களாக அல்லாதபடிக்கு மாய்மாலமான அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேஷம் போடுகிற ஒரு அன்பை மக்களிடத்தில் காண்பித்து மற்றவர்களுக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். அன்பு தணிந்து போய்விட்டது. ஒரு மனிதனிடத்திலும் உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியவில்லை. ஒரு மனுஷியிடத்திலும் உண்மையான அன்பை எதிர்பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு வாலிப சமுதாயத்தை பார்க்கும் பொழுது அது மிகவும் மோசமாய் இருக்கிறது. அது பார்க்கும் பொழுது சீர்கெட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், வாலிபர்களிடத்தில் அன்பு குறைந்து போய்விட்டது. துணிகர பாவம் செய்கிற வாலிபர்களாக செயல்படுகிறார்கள். அநியாய கிரியைகளுக்கு உட்பட்டு அநியாய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த காரியங்களை எல்லாம் வாலிபர்கள் ஏன் துணிகரமாக செய்கிறார்கள் என்று நாம் பார்ப்போமானால், அவர்களிடத்தில் அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. சகோதர சிநேகம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. சகோதரி சிநேகங்கள் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. மாறி மாறி அன்பு கூர்ந்து தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டிய நாம் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டாலும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலே, பழக முடியாத ஒரு சூழ்நிலையிலே, உண்மையான அன்பு கூற முடியாத ஒரு சூழ்நிலையிலே, எல்லாருடைய இருதயங்களும் வேறுபட்டு பாருங்கள், இருதயத்தில் கசப்பையும் வெறுப்பையும் வைத்து வாழுகிறவர்களாக செயல்படுகிற மக்களை தான் உலகம் முழுவதிலும் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களிலும் கூட ஏராளமான ஜனங்கள் இன்றைக்கு உண்மையான அன்பை வெறுத்து தேவனுடைய அன்பை பாருங்கள் விரும்புகிறவர்களாக அல்லாமல், தேவனுடைய அன்புக்கு பாருங்கள் புறம்பானவர்களாக மாறி, தேவனுடைய அன்பை உதறி தள்ளிவிட்டு, தேவனுடைய அன்பை வெறுத்து விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒருவருக்கொருவர் மாறி மாறி தாகாத கிரியைகளை நடப்பித்து மாய்மாலமான அன்பு கூர்ந்து தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுத்து நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிறவர்கள் அவர்களுடைய இருதயத்தில் முழுவதும் தேவ அன்பு நிரம்பி இருக்கும். தேவ அன்பின் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்பார்கள். உண்மையாய் எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்து தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்து கொண்டு அன்பினாலே தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்தமாக்கி கொண்டவர்களாக தேவனுக்கு முன்பாக உத்தம சாட்சியின் ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். அதுதான் தேவனுடைய அன்பு. ஏனென்றால் நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்தில் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பினால் அவர் பரிசுத்த நிரம்பி இருக்கிறார். அதுபோல தேவனுடைய பிள்ளைகள்
பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் ஊக்கமா அன்பு கூறுகிறவர்களாக, மாய்மாலமற்ற அன்பு கூறுகிறவர்களாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும். பதவிக்கோ, பணத்திற்கோ, பொருளுக்கோ, உலக சிற்றின்பங்களுக்கோ, பேர் புகழுக்கோ ஆசைப்பட்டு மாய்மாலமான அன்பு கூறுகிறவர்களாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய அன்பு உள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்து நீங்கள் அன்பை பரிமாறி அன்பிலே உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்து நல்ல எண்ணத்தோடு செயல்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவருடைய பார்வையிலே கனிவுள்ள வாழ்க்கையாக காணப்படுகிறது. அதுபோல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் அப்படித்தான். நாம் அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா மக்களையும் ஒன்று போல நேசித்து அன்பு கூர்ந்து நாம் பட்சபாதம் பண்ணாதபடிக்கு நாம் எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் அவரவர்களுக்கு தேவன் அளித்த கிருபையின்படி அவர்களை பயன்படுத்துகிறதற்கு, நாம் செயல்படுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னைக்கு பாருங்க, ஊழியக்காரர்களிடத்துல கூட மாய்மாலமான அன்பு காணப்படுகிறது. வசதி உள்ளவர்களை தங்கள் பட்சத்தில் அழைத்து பேசுகிறார்கள். பணம் பலம் படைத்தவர்களை தங்கள் கையோடு கோர்த்து கையோடு இணைத்து நடக்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். ஆனால் ஏழைகளையும் பாருங்கள், வசதி இல்லாத ஊழியக்காரர்களையும் கண்டால் பாருங்கள், அவர்களை திரும்பி பார்க்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மாய்மாலம் பண்ணி குற்றம் உள்ளவர்களாக தேவனிடத்தில் காணப்படுகிறீர்கள். ஆகையால் என அன்பான கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கனத்துக்குரிய ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, நீங்கள் பணத்தையும் பொருளையும் பார்த்து அல்லது பதவியை பார்த்து, மேன்மையை பார்த்து, ஆள் பலத்தை பார்த்து அன்பு கூறுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் பரிதவிக்கப்பட்டவர்களாக மாறுவீர்கள். எரி நரகத்தில் தள்ளப்படுவீர்கள் என்கிறது நிச்சயம். ஆகையால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்கள் அன்பிலே மாயமற்றவர்களாக காணப்படுங்கள். மாயமற்ற அன்புள்ளவர்களாக, நல்ல அன்புள்ளவர்களாக, தேவ அன்பில நிரம்பிய அன்பு செய்கிறவர்களாக வாழுங்கள். அப்பொழுது அன்பின் தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடும் கூட இருந்து நீங்கள் தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்டு இந்த உலகத்தில் வாழுகிறீர்கள் என்கிறதை எல்லா மக்களும் கண்டுகொள்ளும்படி செய்வார். தேவனும் உங்கள் மேல அன்பாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை போஷித்து சுகமாய் பாதுகாத்து நடத்துவார். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு வாழ்ந்திருக்கவும் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்யவும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் தீமையை வெறுக்கணும். நீங்க தீமை செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் உலக மக்கள் செய்கிற தீமையை பார்க்கிலும் திரளான தீமைகளை செய்து வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நன்மை செய்கிறதை மறந்து விட்டார்கள். நல்லவர்களுக்கு உதவி செய்கிறதை விட்டு விட்டார்கள். இன்னைக்கு பாருங்க, தீய மனுஷர்களிடத்துல போய் ஆலோசனை கேட்டு தீய மனுஷர்களோடு கைகோர்த்து நடக்கிறவர்களாக, தீய மனுஷிகள் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நல்லவர்களை பகைக்கிறவர்களாக, உத்தமர்களை பகைக்கிறவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மேலும் தேவ கோபாக்கனை வரும் என்கிறது நிச்சயம். நீங்கள் ஒருவரும் தீமை செய்யக்கூடாது. தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லி இருக்கிறது. நன்மை செய்கிறவர்கள் தான் தேவனாலே உண்டானவர்கள். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான ஊழியக்கார சகோதர சகோதரிகளை, நீங்கள் தீமையை வெறுங்கள், நன்மை செய்ய படியுங்கள். எல்லாருக்கும் நன்மை செய்யுங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். உங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யுங்கள். ஏழை பிள்ளைகள் சபையில் இருப்பார்களானால் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள். அவர்களும் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் மனப்பூர்வமாக செய்து அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும், கர்த்தருடைய சமூகத்தில் நிலைநின்று கர்த்தரை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை நன்மையும் பெற்று வாழுகிறதற்கு ஏதுவாக நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இருந்து செயல்படுகிறவர்களாக மனதார சத்தியத்தை அந்த மக்களுக்கு போதித்து
செய்து சத்ருவை அவர்களை தொடாதபடி ஆண்டவர் பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துகிறதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல துணையாளர்களாக, நல்ல ஒரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருந்து செயல்பட வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஆகையால் நீங்கள் தீமை செய்கிறதை விட்டுவிட்டு நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டு விடுங்கள். தீமை செய்கிறது உங்களிடத்தில் காணப்படக்கூடாது. சபைகளிலே தீமை இருக்குமானால், நீங்கள் பட்சபாதம் பார்த்து கிரியை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால், நியாய தீர்ப்பு கர்த்தருடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மேல கர்த்தருடைய கோபாக்கினை வரும். ஊழியக்காரர்கள் மேல கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக இருந்து உங்களை சிட்சிப்பாருங்கிறது நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நீங்கள் தீமை செய்கிறவர்களாக இருப்பீர்களானால் கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் நன்மையை பெற முடியாது. நீங்க செய்கிற தீமைக்கு ஏற்ற பலனை தான் பெறுவீர்கள். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது, அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவன் அவனுக்கு நான் அளிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல நல்ல பலன் இருக்கிறது, நல்ல பலனையும் கொண்டு வருகிறார். ஆனா தீமை செய்கிறவர்களுக்கு ஏற்ற தீய பலனையும் கொண்டு வருகிறார். அப்ப தீமை செய்கிறவர்களுக்கு தீய பலன் தான் கிடைக்கும், நன்மை செய்கிறவர்களுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். ஆக நீங்கள் தீமை செய்கிறதை விட்டுவிட்டு நன்மை செய்கிறவர்களாக வாழுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவையாக இருக்கிறது, நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில தேவையாக இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் ஏதாவது ஒரு நன்மையை எதிர்பார்த்து காத்திருப்போமானால் அந்த நன்மையை ஆண்டவர் நமக்கு தருவார். நிச்சயமாக நம்முடைய ஆண்டவர் தான் நமக்கு நன்மையாக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆகிய நல்லவராக, நன்மை செய்கிறவராக, நமக்கு நன்மையாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகவும் கூடாது, ஆண்டவருடைய சத்திய வசனத்தை விட்டு விலகி போகவும் கூடாது, ஆண்டவருடைய சபையை விட்டு விலகி போகக்கூடாது. என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படி நன்மை நமக்கு யார் என்று பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் நமக்கு நன்மை. அவரை நாம் ஆதாயமாக்கி கொண்டால் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், ஆசீர்வாதங்களும், கிருபைகளும், இரட்சிப்பும், சமாதானமும், சுகமும், பாதுகாப்பும், முடிவில் நித்திய ஜீவனும் அவராலே நமக்கு அருளப்படுகிறதுங்கிறதை அறிந்து அந்த நன்மையை தருகிற அந்த நல்ல தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறவர்களாக, அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுங்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த அன்புள்ளவர்களாக நீங்க இருந்து தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக செயல்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி, கிருபை செய்யும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிங்கள். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிற வசனத்தின்படி உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசின வசனத்தின்படி ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆண்டவர் உண்மையான அன்பு கூறுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் ஊக்கமா அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் நன்மை செய்து அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவ அன்பிலே நிரம்பி ஊழியம் செய்து கர்த்தருக்கு ஆத்துமாதாயம் செய்கிறதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையின் தேவ அன்பின் அபிஷேகத்தை அளவில்லாமல் கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் தீமையை வெறுத்து ஆண்டவரை நன்மையை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக காணப்பட ஆண்டவர் கிருபை செய்யுங்கப்பா. யாரும் தீமை செய்து ஆண்டவரே உம்முடைய ஜீவனை இழந்து போகக்கூடாது, நீர் கொடுக்கிற நன்மைகளை இழந்து போகாதபடி ஆண்டவரை நன்மையை பற்றி கொண்டிருந்து எல்லா நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை ஆண்டவரை எதிர்பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் எங்களுக்கு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணி இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்து நன்மை செய்கிற நல்ல தேவனாகிய எங்களுக்கு நன்மையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும், நன்மைகளையும், கிருபைகளையும், நித்திய ஜீவனையும் பெற்று அனுபவித்து தேவனோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படி ஏசப்பாடு வல்ல
வல்லமை உள்ள கரத்துல உங்களுடைய பிள்ளைகளே, ஊழியக்கார சகோதர சகோதரிகளை தந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய பிள்ளைகளை, ஊழியக்கார சகோதர சகோதரிகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆண்டவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக வாழ கிருபை செய்ய, மாயமற்ற அன்பில் நிரம்பி ஆண்டவருடைய சுத்தம் செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்று ஆண்டவருடைய ஜீவனுக்குள்ளே பிரவேசித்து வாழ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி. உங்களுடைய கைகளில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் பரிசுத்த பிதாவாகிய தேவனுக்கே செலுத்தி என் ஆண்டவரும் என் இரட்சகரும் என் தகப்பனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்டு பதில் தாருங்க ஜீவன் உள்ள பரிசுத்த பரம பிதாவே. ஆமென், ஆமென். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மாய்மாலமற்ற அன்புள்ளவர்களாக வாழுங்கள். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். தேவ அன்பினால் உங்களை நிரப்பி நடத்துவார். ஒரு தீமை அணுகாதபடி உங்களை காப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து நன்மை செய்வார். அவரே உங்களுக்கு நன்மையாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. ஆமென்.